ஹலோ காய்ஸ், நான் தான் கில்லி கேமரின் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்கள் தலையில் பள்ளி விழாமல் இருக்கும். இதில் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் தலையில் கன்ஃபார்ம் அடித்து சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், உங்கள் தலையில் பள்ளியே விழுந்துடும். அதனால் ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுதான் இப்போ நம்ம கேம் உள்ள வந்தாச்சு. நான் வச்சிருக்கிறது வந்து பிஆர்டிசி தான். இப்போ மேப் போட்டுடலாம். ஐயா இந்த ஆடு ஒன்று வந்து உயிரை வாங்குதுயா. சரி, இந்த ஆடை பார்த்து தொலைங்க. இதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இது ஒன்று சீக்கிரம் ஐயோ வரீங்களா டக்குன்னு. இப்போதான் டக்குன்னு வியூஸ் போகும் எனக்கும். நான் சொல்லிட்டேன். இப்பயே மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் உங்க தலையில பள்ளி விழாம இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்க என்ன கேம் கேட்குறீங்களோ அதை என்னால் போட முடியும். ஓகேவா? அடுத்து ஸ்கேரி டீச்சர். அடுத்து நானே சொல்கிறேன். ஸ்கேரி டீச்சர் உங்களுக்கு அடுத்த வாட்டி வேணுமா, இல்லை ஃப்ரீ ஃபயர் வேணுமா, இல்லை கிராணி அந்த மாதிரி வேணுமான்னு சொல்லுங்கள். கிராணி வேணுமா, இல்லை ஃப்ரீ ஃபயர் வேணுமா, இல்லை ஸ்கேரி டீச்சர் வேணுமா, இல்லை பஸ் சிமுலேட்டர் வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸ்கேரி டீச்சர்னா ஸ்கேரின்னு போடுங்க, ஃப்ரீ ஃபயர்னா FFன்னு போடுங்க, கிராணினா GRA அப்படின்னு போட்டுருங்க ஷார்ட்டாக. அப்போ தான் வந்து எனக்கு எந்த நேம் வந்து அதிகமாக வருதோ அதுதான் நான் வந்து வீடியோவாக போடுவேன். ஓகே, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்னதை. இப்போ நம்ம வண்டியை ஆன் பண்ணி அது பண்ணிடலாம். சவுண்ட் வச்சுக்கலாம் கைஸ். சவுண்ட் வச்சாச்சு. பஸ்ஸு திறந்துடலாம், எல்லாரும் ஏறிக்கிட்டோம். இப்போ நான் பஸ்ஸு இது வந்து வால்வோ பஸ்ஸு, வால்வோ பிஆர்டிசி. இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். வால்வோனா நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது வந்து பிஆர்டிசி வந்து கிடைக்குமான்னு தெரில. இதோட ஒன்று வந்து என்னதுன்னா, இது வந்து நான் வந்து இந்த டேடி ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டார், பிஆர்டிசி கேம் ரெடி பண்ணுறவங்கக்கிட்ட. நான் பிஆர்டிசியில் வேலை செய்கிறேன், நாங்கள் வேலை செய்கிறோம், பிஆர்டிசியோட மாடல் வேணும்னு கேட்டு அந்த மாதிரி காப்பி அடித்து இப்போ கொண்டு வந்து இந்த கேமுக்கு போட்டார். நல்ல வேலை எதுவும் ஆகலை. அதான் நான் இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். வண்டி எடுத்தாச்சு, கொஞ்சம் இருக்கு ஜாலியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா பள்ளி விழுந்துடும் எனக்கு தெரியாது. அப்புறம் கமெண்ட்லாம் சொல்லக்கூடாது பள்ளி விழுந்துச்சு பிரியாணி தவிர அப்படின்னு. ஆனால் இதுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்கள் தலையில் பள்ளி விழாமல் இருக்கும். நம்ம இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிக்க போகிறோம். அதனால் நான் எப்படின்னா, இந்த ட்ரிப்பு முடிஞ்சோடனே ஒரு இது மாதிரி வரும், அது எப்படி சொல்கிறது, லோடிங் மாதிரி காட்டும். அப்போ நம்ம முடிச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம இதை ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஓகே, லேக் ஆகுது கைஸ் ஒரு மாதிரி, நிறுத்தி ஒரு மாதிரி இது வருதுல்ல, அதுதான். அதனாலேயே நம்ம மெதுவாக போகணும். சரியான ஸ்பீடியா. தம்பி இருப்பா நிறுத்துறா. இப்போ போய் இருக்கிறதுனா எப்படி நிறுத்துவேன்? ஸ்டாப்பிங்கில் தான் நிறுத்த முடியும்னா நீ போய் தான் பண்ணிட்டு இருக்க. ஸ்டாப்பிங்கில் நிறுத்த முடியும்ப்பா.
நீங்கள் தான் நிறுத்தின்னு இருக்கக்கூடாதுப்பா. நீங்கள் ஸ்டாப்பிங்க்கு வா, நான் நிறுத்துறேன்ப்பா. அதை விட்டுட்டு பேச ஆனுங்க இதுவாய். தம்பி டிக்கெட் இருந்தால் தான்ப்பா ஏற விடுவேன், இல்லைன்னா முடியாதுப்பா. நீங்கள் இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டுருவோம்ப்பா வண்டியை. அதனால் ஒழுங்காக இப்பயே கேட்டுக்கோங்கடா. அதனால் இப்பயே ஒழுங்காக கேட்டுக்கோங்கடா. நான் நிறுத்தாமலே போகண்டா. இதுக்கப்புறம் என்னடா செய்யுங்க? நான் நிறுத்தவே மாட்டேன்டா, எவன் கொடுக்க மாட்டேன். டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே விடுவேன். இந்த ரோட்டில் நிறுத்தலாம் நிறுத்தின்னு இருக்க மாட்டேன். ஸ்டாப்பிங்கில் தான் நிறுத்துவேன். அதே மாதிரி டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே ஏற்றுவேன். என்கிட்ட தான் சண்டை போட்டுன்னு இருக்காதீங்க. அப்புறம் வேறு மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போயிடுவேன்டா. வேணா ஏறிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் மார்னிங்டா டிக்கெட் இல்லாமல் இடத்துக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி நின்றுடும், அப்புறம் நீங்கள் ஏறிக்கோங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா சொல்லிட்டேன். என்னால் இங்கே நிறுத்தி இருக்க முடியாது. ஸ்டாப்பிங்க்கு வாங்க, அப்புறம் நிறுத்துறேன். ஓகேவா தம்பி? இது வந்துருச்சுப்பா. நீ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஏறிக்கப்பா. 10 நிமிஷத்தில் நின்றுடப்பா வண்டி. நீ அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா வண்டியில் ஏறி. ஓகேவா?